ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ ஃபைனலி டூட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லர் செம்ம எனர்ஜெட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எடிட்டிங், கட்ஸ், தென் இது மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்னு ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சும்மா ட்ரெய்லர்லேயே தெரிய விட்டுருக்காங்க. நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த ட்ரெய்லர் பற்றி பேச வேண்டியது இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோலிவுட்டோட அப்கமிங் ஷைனிங் ஸ்டாராக இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் அவரோட டூட் படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதுவும் டிராகனுக்கு அப்புறம், அந்த விக்டரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அவரோட LIK ஃபிலிமோட டீசர் வந்தது. ஒரு அப்கமிங் ஆக்டராக இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த டூட் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எஸ், ஆஸ் யூஷுவல் ஒரு லவ் ஸ்டோரி. அதில் ஃபன்னான விஷயங்கள், ஃபன்னான அட்வென்ச்சரஸான விஷயங்கள் இதெல்லாம் வச்சு இந்த படமும் இருக்க போகுது அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும் போதே கிளியராக தெரியுது. டெஃபினட்டாக படத்தோட ஸ்டோரி என்னமோ ப்ரிடிக்டபிளாக இருக்க தான் போகுது. அதை ட்ரெய்லர் கட்ஸ்ல போட்டா எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ட்ரெய்லர் கட்ஸை செம்ம ரேசியா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ஆடியன்ஸை வந்து டைவர்ட் பண்றதுக்காக வந்து செம்ம பிச்சியான ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி அங்க இங்க ஏகப்பட்ட கட்ஸை போட்டு மியூசிக் வந்து ஸ்பீட் அப் பண்ணி அப்படி ரேசியான ஒரு ட்ரெய்லர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இடங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்றதுக்கு தான் இந்த ட்ரெய்லர்ஸை கட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சு ப்ரிடிக்டபிளா இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. லீனியரான போட்டா டெஃபினட்டா ஸ்டோரி என்னன்றது தெரிஞ்சு போயிடும். இது இல்லாம அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா, என்னடா இது கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பார்வையில் இந்த படத்தோட ட்ரெய்லர் பிரசென்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலா ட்ரெய்லர், மியூசிக், கட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர். இந்த படத்துல எப்பயும் போலதான் பிரதீப் ரங்கநாதன் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய மமிதா பச்சன் அவங்கள வந்து லவ் பண்றாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மமிதா பச்சன் வந்து பாத்தீங்கன்னா லவ் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இவ தான் லவ் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு மேரேஜ் லைஃப்குள்ள போக ட்ரை பண்றாரு. அப்புறம் மேபி அவங்களுக்கு இவங்களுக்கு லவ் வந்திருக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி. இவங்களுக்கு லவ் அந்த ஃபீல் வரும்போது அவங்களுக்கு வராம, தென் அவங்க மூவ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க அந்த ஒரு லவ் ஃபீல்குள்ள வந்து இவங்கள மறுபடியும் அதுக்குள்ள இழுத்துட்டு வர ட்ரை பண்ணி அந்த மாதிரியான ஒரு கேயாஸ் ஃபீல், லவ் ஃபீல்டா தான் இது இருக்க போகுது அப்படின்றது புரியுது. அதுல நிறைய ஃபன்னான விஷயங்கள், அந்த மேரேஜ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல அந்த மேரேஜ்ல இவர் ஒன்னு இங்க வருவாரா அங்க வருவாரா அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன்ஸ் இப்படி வந்து கன்ஃபியூசிங்கா, அதுக்குள்ள நிறைய காமெடி, டார்க் ஹியூமர்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு ஃபன்னா தான் போகும். அது நமக்கு இப்பவே தெளிவா தெரியுது. இல்ல இன்னொரு ஒரு ஷாக்கிங் என்னன்னா, ஒரு பேபி ஹாஸ்பிட்டல், அதாவது பிரெக்னன்சி டெஸ்ட்லாம் பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு பேபி ஹாஸ்பிட்டல் வந்து மமிதா பச்சனும் பிரதீப் ரங்கநாதனும் இருக்கிற மாதிரியான ஒரு ஷாட் வருது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லரோட எண்டில் ஒரு குழந்தைய கையில வச்சிருக்கிறாரு பிரதீப் ரங்கநாதன். மேபி மமிதா பச்சனுக்கு வந்து குழந்தை பிறக்க போது அதுக்கான ரீசன் வந்து PR தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு மேபி அவர் மேரேஜை கேன்சல் பண்ணிட்டு வராரா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு லவ் வருதா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூசிங்கான நாட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல போட்டிருக்காங்க. பட் ஓவராலா ஒரு ஃபன் பேக்டான ஒரு ஃபிலிமா இருக்க போகுது அப்படின்றது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே நல்லா தெளிவா புரியுது. ஸோ டெஃபினட்டா திவாலிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிளாஸ்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆஃப்டர் டிராகனுக்கு அப்புறம் நிச்சயமா இது ஒரு இம்பார்ட்டன்ட் வின்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஒரு பெரிய லீகுக்கு வந்துட்டாரு, அதுவும் திவாலிக்கு ரிலீஸ் பண்றாரு. நிச்சயமா ஒரு பிளாக் பஸ்டரா தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்டர்டெய்னிங் ஃபிலிமாவும் வருது. பெரிய ஹீரோஸோட படம் எதுவும் திவாலிக்கு இல்லை. அதன் காரணமா ஒரு மச் நீடட் ஃபிலிமா இது இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா தீபாவளிக்கு ஃபேமிலியாக தான் போய் பார்க்கணும். ஒரு ஜாலியான ஃபன்னான அந்த மாதிரியான படங்களில் தான் மேக்ஸிமம் வந்து ஃபேமிலியாக போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மேபி டூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ ட்ரெய்லர் பார்த்து நீங்கள் என்ன நினைச்சீங்க, மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.